நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதாவது ரேடியேஷன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனது நியூக்ளியர் ரியாக்ஷன் வேறு, ரேடியேஷன் வேறு. நியூக்ளியர் ரியாக்ஷன்றது அணுப்பிளவு ஏற்படுறது, ரைட்டா? அணுவில் உள்ள நியூக்ளியஸ் பிரியிறது, ரைட்டா? பிரியிறதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க? நியூக்ளியர் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, ரைட்டா? ரியாக்ஷன்னு செயல்பாடுகள்னு அர்த்தம், ரைட்டா? அப்போது ரேடியேஷன் சொன்னால் என்னது? அது பிளவுபடுதல். ரேடியேஷன் சொன்னால் அதிலிருந்து உண்டாகக்கூடிய வெப்பம் என்ன உண்டாகும்? நல்லா தெரியும் இல்லையா? அது பிளவுபடும் போது என்னாகும்? ஒரு டாட்டர் செல் வரும், ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் வரும், ப்ளஸ் இப்போ எலிமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸ் வரும், ப்ளஸ் க்யூன்ற ஒரு சார்ஜ் ரிலீஸ் ஆகும், ரைட்டா? க்யூன்னு என்னது? எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அப்போ அது எனர்ஜி தான் வெப்பம்னு சொல்லுவாங்க. ஆற்றல்னு சொல்கிறாலே அதுதான் வெப்பத்தை உண்டாக்கும். அதான் அணுகுண்டு போடும்போது அதிகமான வெப்பம் ஏன் வருதுன்னு சொன்னால் செயின் ரியாக்ஷன் தொடர்வினை காரணமாக வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டே போகும், ரைட்டா? அதுதான் சொல்கிறேன். அந்த க்யூன்றது ஒரு சார்ஜ், ஒரு எனர்ஜின்றது என்னது? வெப்பம், ரைட்டா? சிம்பிள். இப்போ பாருங்கள், கணக்கில் என்ன கேட்டுக்கானா, ரேடான்றது என்னது? ஒரு ஃபிசிபிள் மெட்டீரியல். ஃபிசிபிள்னது பிளவுக்கு உட்படும் ஒரு எலிமெண்ட், ரைட்டா? எது பிளவுக்கு உட்படும் ஒரு ரேடியேஷனுக்கு உட்படும் நியூக்ளியர் ரியாக்ஷன்னா அணு செயல்பாடுகளுக்கு உட்படும் ஒரு எலிமெண்ட், ரைட்டா? இது இந்த ரேடான் ஸ்பெசிமென்னா அந்த எலிமெண்ட். ரேடார் ஸ்பெசிமென் அந்த குறிப்பிட்ட ஒரு எலிமெண்ட் எமிட்ஸ்னால் வெளியிடுகிறது. எதை வெளியிடுகிறது? வெளியேற்றுகிறது. எதை? ரேடியேஷன்னா கதிர்வீச்சை, ரைட்டா? அந்த கதிர்வீச்சு தான் டேஞ்சரஸ். வெளியில் போகிறதுக்கு பேர் கதிர்வீச்சு, உள்ளே நடக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு பேர் நியூக்ளியர் ரியாக்ஷன், ரைட்டா? ரெண்டையும் குழப்பக்கூடாது, ரைட்டா? ரேடியேஷனாக வெளியில் போகிறது கதிர்வீச்சு, ரைட்டா? அப்போ வெளியில் போகிறது எமிட்ஸ்னால் வெளியேற்றுகிறது. இத்தொரு ரேடியேஷனை கதிர்வீச்சாக வெளியேற்றுகிறது. அப்போ அதனோட அளவு எவ்வளோ சொல்கிறான் பாருங்கள்? ஆஃப் 3.7 × 10⁻³ GBQன்னு போட்டிருக்கான். ஜினா கிகா, பிக்குன்னா பெக்யூரல்ன்றது தெரியுமா? ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். பெக்யூரல் என்னது? எஸ்ஐ யூனிட்டில் நம்ம ரேடியேஷனை அளக்கக்கூடிய ஒரு அளவீடு எஸ்ஐ யூனிட், ரைட்டா? ஏகப்பட்ட யூனிட் இருக்குது. ஆனால் எஸ்ஐ யூனிட்டில் அளக்கக்கூடியது பெக்யூரல் அப்படின்னு சொன்னால் இந்த பெக்யூரல் என்ற பெக்யூரல் அளவீடில் எவ்வளோ ஒரு செகண்டுக்கு வெளியேற்றுது? பெர் செகண்டுன்னு ஒரு சொடக்கு போடுறது செகண்டு, இதுதான் செகண்டு, ரைட்டா? அப்போது எவ்வளோ? 3.7 × 10⁻³ ஜினா கிகா. இப்போது கிகான்னா என்னது? 10⁻9 அர்த்தம். அது எப்படி 10⁻9 வந்துச்சுன்னா, இப்போ உதாரணமாக கிலோன்றோம். ஒரு கிலோ காய்கறின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு கிலோ அப்படின்னு வரும்போது 10⁻3ன்னு அர்த்தம். அதில் எத்தனை சைவர் இருக்குது? 3 சைவர் இருக்குது, ரைட்டா? ஒரு கிலோ அப்படின்றது 1000 கிராம்னு அர்த்தம், ரைட்டா? ஒரு கிலோன்றது 1000 கிராம், ரைட்டா? அதை தான் சொல்ல 10 கிராமில் பார்க்கும்போது 10⁻3 கிராம்னு எழுதலாம். 1 × 10⁻3 கிராம்னு எழுதலாம், ரைட்டா? அது = 1 கிலோகிராம். கிலோன்னா 10⁻3. அப்போ மெகான்னா 10⁻6. அப்போ கிகான்னா 10⁻9, ரைட்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதை அது ஒன்றுமே என்னது? 10⁻3. அதை மெகாபைட். இப்போ நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்க, 1 ஜிபின்னு சொல்கிறீங்க, 1 ஜிபி மெமரி கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிபின்னு என்ன? 1 கிகாபைட்ஸ்னு அர்த்தம். கிகா இங்கே வந்து பைட்னு BYTEன்னு வரும். ஃபோன்னு வரும்போது கிகாபைட்னு வரும். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். आपका पास? हाँ, उधर से क्यों हाथ मार रहा है? इधर नहीं आ सकता क्या? उधर से ऐसे मत मारो, इधर आकर पूछ ले करो. காட்டு மிராண்டிகளாக இருப்பாங்க, கை தட்டுறது. சார் நெக்ஸ்ட்டு இது நெக்ஸ்ட் கன்வெர்ட்னா இதை என்ன பண்ணணும்னு சொன்னால், இதை மாற்றுன்றான். மாற்று. எப்படி மாற்று? கன்வெர்ட் டிஸ்இன்டெகிரேஷன்னா பிளவுபடுதல் என்ன அர்த்தம்? 1 2 ஆகுறது. ஃபிஷன் ஆக்ஷன்ன்றது 1 2 ஆகும்.
ஒரு அணு பிளவுபடுதல், அதை நியூக்ளியஸ் பிளவுபடுறது, அதான் டிஸ்இன்டெகிரேஷனை பிளவுபடுத்தல். அப்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் கியூரி அளவீட்டில் கொண்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்கிறான். அவன் கொடுத்தது என்னது, ரேடான்ற ஒரு எலிமெண்ட்டு, அது என்ன செய்யுது, இது ரேடியேஷனுக்கு போகுது, அதாவது பிளவுக்கு உட்படுகிறது ஃபிஷனுக்கு. ஆனால் அது எவ்வளோ பிளவு ஏற்படுத்துது, 3.7 × 10⁻³ கிகா பெக்கூரல் பெர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு இவ்வளோ வெளியேற்றுது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இதை கன்வெர்ட் இன்டிகிரேஷன்னா இந்த பிளவு ஒரு செகண்டுக்கு இப்படி ஒரு பிளவு ஏற்படுத்துறதுக்கு பேர் தான் பிரிஞ்சு போகிறது. இப்போ என்ன ஆகும், இதில் ஒரு பிளவில் 3 நியூட்ரான் வரும், எகைன் 3 9 நியூட்ரானாக மாறும், 9 27 நியூட்ரானாக மாறும், அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே போகும். ரைட்டா, அதான் ஒரு பிளவுன்னு சொல்லுவாங்க ஒரு செகண்டுக்கு. இதை பெக்கூரலில் மாற்றி இருந்ததை கன்வெர்ட் திஸ் இன்டெகிரேஷன், இந்த பிளவு விடுதலை இன் டேர்ம்ஸ் ஆஃப் கியூரியில் மாற்றி கொடுங்க, கியூரின்ற அளவில் கொடுங்கன்னு சொல்கிறான். அப்போ அவனே கொடுத்துருக்கான் 1 கியூரி = எவ்வளோன்னு 3.7 × 10⁻10 டிஸ்இன்டிகிரேஷன் அப்படின்னு சொல்லி பெர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு வந்து எவ்வளோ ஆகுது கியூரின்ற ஒரு தொன்மையான அளவீடு. ரைட்டா, அது எஸ்ஐ யூனிட் கிடையாது, ஒரு தொன்மையான அளவீடு. அப்படின்னா ஒரு செகண்டில் இவ்வளவு பாயிண்ட்டுகள், இவ்வளவு எண்ணிக்கையில் பிளவு ஏற்பட்டால், அணுக்கள் பிரிந்தால் அதுக்கு பேர் 1 கியூரின்னு சொல்லுவாங்க. இப்போ கியூரியில் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிங்க. இப்போ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், இருந்தாலும் நோ ப்ராப்ளம், நான் சொல்லித்தரேன். இப்போ 1 BQ அப்படின்னு என்னது, அவன் என்ன சொல்கிறான், அவன் எஸ்ஐ யூனிட்டில் ஒரு BQன்றது ஒரு பெக்கூரல். அவன் கொடுத்துட்டான் மொத்தம் இவ்வளோ பெக்கூரல் ஒரு செகண்டில் போயிடுச்சுன்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஒரு பெக்கூரல் மட்டும் பார்ப்போம். ஒரு பெக்கூரல் அப்படின்றது எஸ்ஐ யூனிட்டில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒரு பிளவு ஏற்படுத்துச்சின்னு சொன்னால் அதுக்கு பேர் 1 பெக்கூரல்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு பிளவு மட்டும் ஃபஸ்ட்டு ஏற்படுறதுக்கு பேர் ஒரு செகண்டில் ஒரு பிளவு ஏற்பட்டால் அது 1 பெக்கூரல்னு அர்த்தம். ரைட்டா, ஒரு செகண்டில் ஒரு பிளவு ஏற்பட்டால் அதுக்கு பேர் 1 பெக்கூரல். ரைட்டா, இப்போ இது அவன் மொத்த பெக்கூரல் கொடுத்துட்டான். இப்போ அவருடைய கான்ஸ்டன்ட் இது என்ன சொல்கிறான், 1 பெக்கூரல் என்பது ஒரு செகண்டில் ஒரு டிஸ்இன்டிகிரேஷன், அப்படின்னா ஒரு பிளவு ஏற்படணும் அணுவில். ரைட்டா, அணுவில் ஏற்பட்டால் அதுக்கு பேர் 1 பெக்கூரல். ஒரு செகண்டில் ஒரு பிளவு இஸ் கால்டு 1 பெக்கூரல். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது அவன் என்ன கேட்டிருக்கான், ஏற்கனவே பெக்கூரல் இவ்வளோ ஆயிடுச்சு, ரேடானுக்கு இவ்வளவு பெக்கூரல் இருக்குது ஒரு செகண்ட்லன்னு சொல்லிட்டான். இப்போ அவன் கியூரியில் மாற்றுன்றான். இப்போ நம்ம ஒரு கியூரியும் கொடுத்துட்டான். 1 கியூரி எவ்வளோ கொடுத்துருக்கேன், 3.7 × 10⁻10 பெக்கூரல்னு கொடுத்துருக்கான். பெக்கூரல் இல்லை, பெர் செகண்ட்னு கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான் நல்லா கவனிங்க. இதில் பெக்கூரல்னு போட்டிருக்கான். இங்கே ஏன் போட்டிருக்கான்ட்டு ரீசன் சொல்கிறேன். அது ஒரு செகண்டுக்கு இவ்வளோ தூரம் டிஸ்இன்டிகிரேஷன் பிளவுபடுதுன்னு கொடுத்துட்டான். இப்போ நான் இந்த இடத்துல செகண்ட் எடுத்துகிட்டு ஏன் BQ போட்டேன்னா, பெக்கூரல் போட்டிருக்காங்க இந்த புக்கில்னு சொன்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செகண்டுக்கு இந்த 1 கியூரி இவ்வளோ பிளவு ஏற்படுத்துது அளவீடு. ரைட்டா, அப்போ இங்கேயும் மேலே 1 BQன்றது ஒரு செகண்டில் தான் நடக்குது. ஒரு பிளவு ஒரு BQவில் ஒரு பெக்கூரலில் ஒரு செகண்டில் ஒரு பிளவு ஏற்படுகிறது. அப்போ மேலேயும் ஒரு செகண்டு, கீழேயே இந்த BQக்கு பதிலாக இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்த BQக்கு பதிலாக அவன் புக்கில் என்ன கொடுத்துருக்கான், செகண்டுன்னு தான் கொடுத்துருக்கான். ஒரு செகண்டுக்கு எவ்வளவு ஏற்படுகிறது, இவ்வளவு ஏற்படுகிறதுன்னு கொடுத்துருக்கான். ரைட்டா, இப்போ இது ஏன் இந்த புக்கில் அவனாவும் திருப்பி அந்த செகண்ட் எடுத்துகிட்டு BQ போட்டிருக்கான். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான், ஒரு செகண்டுக்கு தான் இவ்வளவு 3.67 × 10⁻10 பெர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு இவ்வளோ ஏற்படுது, அதுக்கு பேர் தான் 1 கியூரின்னு கொடுத்துருக்கான். அதைத்தானே இங்கே எழுதணும். ஏன் BQன்னு போட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே உள்ள ஈக்குவேஷனில் ஒரு BQக்கு ஒரு பிளவு ஏற்படுகிறது, 1 இன்டெகிரேஷன் பெர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு. இது ஒரு BQன்னு என்னது, ஒரு பிளவு ஒரு செகண்டில். அப்படின்னா அங்கேயும் ஒரு செகண்டு, இங்கேயும் ஒரு செகண்டு, அதனால தான் 1 BQன்னு போட்டேன். அந்த செகண்டை எடுத்துகிட்டு BQன்னு போட்டான். ரைட்டா, அப்போ BQன்ற எதுக்கு போட்டிருக்கான் அப்படின்னா, மேலே ஒரு செகண்டுக்கு என்ன ஆகுது, ஒரு செகண்டுக்கு ஒரு டிஸ்இன்டிகிரேஷன் நடக்குது. ரைட்டா, இங்கேயும் இந்த BQக்கு பதிலாக 1 செகண்ட் தான் கொடுத்தோம். ஒரு செகண்டுக்கு 1 கியூரியில் இவ்வளோ நடக்குது. அப்போது BQவில் எனக்கு மாற்றி காமின்றான். அப்போ அந்த ஒரு செகண்டு தானே நடக்குது ரெண்டுமே. அதனால தான் இங்கே அந்த செகண்டுக்கு பதிலாக 1 கியூரின்றது இவ்வளோ BQன்னு போட்டான், பெக்கூரல்னு போட்டான். இப்போது நம்மளுக்கு பெக்கூரலில் தான் கவுண்ட் பண்ணணும். இப்போது இந்த BQவை ரைட் சைட்லேயே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டின்னு சொன்னால் BQ ரைட் சைட்லேயே இருக்கட்டும்.
இது இங்கேயே இருக்கட்டும். ஆனால் இது மட்டும் இப்படி போயிடும், கீழே போயிடும். கீழே போயிடுச்சுன்னா மேலே 1 கியூரி இருக்கா, 1 கியூரி இருக்குது. கீழே இது வந்துடும் 3.7 × 10⁻10 வந்துடும். அப்போ 1 BQ BQ ரைட்லேயே இருக்கட்டும், இஸ் ஈக்குவல் டு இது கீழே வந்துடும். மேலே என்ன இருக்குது, 1 கியூரி இருக்குது. அப்போ 1 கியூரி டிவைடட் பை 3.7 × 10⁻10. ரைட்டா? அதான் இங்கே போட்டிருக்கான், நல்லா கவனிங்க. அதான் இங்கே போட்டிருக்கான் 1 BQ தனியாக வச்சுக்கிட்டான். அந்த வந்து இது BQன்னு மட்டும் என்ன, அந்த BQன்னு மீனிங் என்ன, 1 BQன்னு தான் அர்த்தம், 1 BQ. அப்போ இது கீழே வந்துடுதா, அப்போ இந்த கீழே போட்டால் 3.7. அப்போ மேலே 1 கியூரி இருக்கா, 1 கியூரி போட்டிருக்கானா. அப்போ 1 BQ = 1/3.7 × 10⁻10 கியூரி. ரைட்டா? இந்த கியூரி மேலேயே போட்டுக்கலாம், நீ இங்கே இந்த சைடில் எழுதுன அவசியம் இல்லை, மேலே போட்டாலும் சரி நடுவில் எழுதுனாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்போ இப்போ பாருங்கள், அவன் என்ன கொடுத்துருக்கான் அங்கே ஈக்குவேஷனில், இதில் என்ன கொடுத்துருக்கான். இப்போ இதோட நீங்கள் நிப்பாட்டிக்கோங்க, அடுத்த கொஸ்டின், அதுக்கு அடுத்து கொஸ்டின் பேப்பருக்கு வருவோம். ரைட்டா? இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதோட இது வரைக்கும் நிப்பாட்டிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன வரும், கொஸ்டின் பேப்பருக்கு வருவோம். ரைட்டா? எப்படி வரும்னு சொன்னால் இங்கே பாருங்கள், அவன் என்ன கொடுத்துருக்கான், 3.7 இது 3.7 × 10⁻3 Gbq/s கொடுத்துட்டான். அப்போ மொத்தம் இத்தனை பிளவு ஏற்பட்டிருக்கு ஒரு செகண்டுக்கு. ரைட்டா? இதை பார்ப்போம், இதை எடுத்து பார்ப்போம். ரைட்டா? இங்கே பாருங்கள், இதை எடுத்துக்கோங்க. 3.7 × 10⁻3 Gbqன்னு போட்டான். அப்போது இங்கே மேலே ஈக்குவேஷன் என்ன போட்டிருக்கோம், 1 BQ = 1/3.7 × 10 கியூரின்னு கொடுத்துட்டோமா. அப்போ இது அப்படியே இருக்கட்டும். அப்போ நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணு பார்ப்போம். இதை வந்து நம்ம மாற்ற போகிறோம். இப்போ இதை கியூரியில் மாற்ற போகிறோம். அப்போ இது கொடுத்தது, இது ரேடியேஷன் ஆகுது. ரேடான் வந்து ஒரு செகண்டுக்கு இவ்வளோ BQ-வை வெளியேற்றுது. பெக்குரில் என்னது, டிஸ்இன்டெகிரேஷனை டிஸ்இன்டெகிரேஷன் பிளவுபடுது, இவ்வளோ டைம் பிளவுபடுது ஒரு செகண்டுக்குன்னு சொல்லிட்டான். அப்போது இப்போ 3.7 அப்படியே போட்டுக்கிட்டான், 10⁻3 அப்படியே போட்டான். அப்போ ஜின்னு நான் என்ன சொன்னேன், 10⁻9 சொன்னேன்னா, அந்த ஜிக்கு பதிலாக 10⁻9 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டானா. அடுத்து BQ அப்படியே இந்த இடத்துல போட்டுக்கலாம். இங்கே வருங்க, G 10⁻9 போட்டுட்டு இந்த BQ-வை இந்த இடத்துல BQன்னு போட்டுக்கலாம். வெறும் BQன்னு போட்டுக்கிட்டேன்னு சொன்னால் அப்படியே எழுதிக்கலாம். ரைட்டா? ஜிக்கு பதிலாக 10⁻9 இந்த BQ போட்டுக்கிட்டோம்னு சொன்னால், ஏன் இந்த இடத்துல 1/3.7 × 10⁻9 போட்டிருக்கான்னு சொன்னால் நல்லா கவனிங்க. இங்கே 1 BQ = எவ்வளோ கொடுத்தா, அது 1/3.7 × 10ன்னு கொடுத்துட்டானா, கியூரின்னு கொடுத்துட்டானா. அது தான் இந்த வேல்யூ தான், இந்த 1 BQன்ற வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ரைட்டா? 1 BQன்ற இந்த மதிப்பை இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கான். எங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கான், இந்த BQக்கு பதிலாக இதனோட மதிப்பு 1 BQன்றதை இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டான். ரைட்டா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிட்டான்னு சொன்னால் இப்போ நம்ம அதை கணக்கு பார்த்துட்டோம்னா எவ்வளோ வரும். இப்போ 3.7 இங்கே கீழே 3.7 2 அடிவெட்டி போயிருமா. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன் கேளுங்க, இந்த 3.7 அடிவெட்டி போயிடும். ரைட்டா? அப்போ மேலே 10⁻3 மேலே 10⁻9 ரெண்டையும் கூட்டினா 12 ஆச்சா, 10⁻12 ஆச்சா, 12. அப்போ கீழே 10⁻10 இருக்கா. அப்போ கீழே 10⁻10 அடிவெட்டு போகிறேன், கீழே 10⁻10. இது எப்படி பிரிக்கலாம், 10⁻10 × 10⁻2ன்னு பிரிக்கலாமா. அப்போ 10⁻10 and 10⁻10 அடிவெட்டு போச்சு. அப்போ 10⁻2 மிச்சம் இருக்குது, 10⁻2 மிச்சம் இருக்குது. அப்போ 10⁻2ன்னு என்னது, 100 கியூரி. இந்த இடத்துல கியூரி இருக்குது இல்லையா, இந்த கியூரி அப்படியே வரும். இந்த 1 BQன்ற இடத்துல நீ கியூரின்னு போடணும். இந்த 1 BQன்ற இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்ல, வேல்யூத்தை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கான். ஆனால் நீ கூட கியூரின்னு போட்டுக்கலாம். எது போட்டுக்கிட்டீங்கன்னா அவ்வளோ 100 கியூரி வருது. இதுதான் ப்ராப்ளம். ரைட்டா? சரி, பார்த்துக்கோங்க.